ஹாய் நண்பா, தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலிருந்து தற்பொழுது 426 கௌரவ விரிவுரையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கெஸ்ட் லெக்சரர் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கேண்டிடேட்டை இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. முழு தகவலை சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மாணவர்களின் கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய கூடுதலாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 426 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தற்பொழுது வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 426 ஜாபுங்க. கெஸ்ட் லெக்சரர் அப்படிங்கிற வேலை வாய்ப்பு. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரி, அதாவது நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாது, தற்காலிகமானது தான். பட் இருந்தாலும் தமிழக அரசு வேலை வாய்ப்பு எக்ஸாம் இல்லாமல் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு இணங்க நடப்பு ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000க்கும் மேற்பட்ட கூடுதல் இடங்களும் புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவிக்கப்பட்டன. ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய கூடுதலாக ஒரு 37 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளன. ஆல்ரெடி இருக்கக்கூடிய காலேஜஸ் பிளஸ் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 37 புதிய காலேஜஸ் வரப்போகுது. முதற்கட்டமாக 574 காலியிடங்களும் பின்னர் 823 காலியிடங்களும் பணி அமர்த்த விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு தற்காலிகமாக 1277 காலியிடங்கள் மொத்தமாக இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை தான் இப்போ நிரப்ப போறாங்க. இதன் தொடர்ச்சியாக தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பாடப்பிரிவுகளுக்கு ஒரு 306 வேகன்சி இருக்கு கெஸ்ட் லெக்சரர் கேட்டகரியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இத்துடன் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பணியிடங்கள் சேர்க்கை பெறாத ஒரு 120 பணியிடங்களும் சேர்த்து ஆக மொத்தம் 306 120 இந்த ரெண்டையுமே சேர்த்து 426 காலியிடங்கள் இப்போ நிலுவையில் இருக்கு. இதை நாங்கள் முதற்கட்டமாக ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் ரொம்ப கம்மிங்க. ஜஸ்ட் ஒரு 5 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் SC/ST கேண்டிடேட்க்கு 100 ரூபாங்க. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு 200 ரூபாய். இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா முதுநிலை பட்டத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆதி திராவிட பழங்குடியினராக இருக்கிறீங்க, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளி பிரிவினராக இருக்கிறீங்க அப்படின்னா 50% மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதுமானது. அதாவது நீங்கள் வந்து முதுநிலை பட்டம் PG டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் PG முடிச்சுட்டு PhD பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இல்லை நீங்கள் PG முடிச்சுட்டு அரசினுடைய NET நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் எழுதியிருந்தாலோ, ஸ்டேட் லெவலில் வைக்கக்கூடிய SLET இல்லைனா SCT அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதியிருந்தாலோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தாங்க. அப்போது நீங்கள் PG முடிச்சுட்டு NET இல்லைனா SCT எழுதியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள், இல்லைனா PG முடிச்சுட்டு PhD பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள். இந்த ஜாபுக்கு உங்களுடைய மதிப்பெண்கள், அதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் 85% வந்து வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் ஒரு 15 மதிப்பெண்கள் வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பை வழங்குறாங்க. ஸோ தெளிவாக வந்து டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாபுக்கு வந்து PG டிகிரி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் PhD படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 79 மதிப்பெண்கள் கிடைக்கும். நீங்கள் PhD படிச்சுட்டு NET இல்லைனா SCTலாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 85 மதிப்பெண்கள், 81 மதிப்பெண்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்து மதிப்பெண்கள் வந்து வழங்குறாங்க. இப்போ நீங்கள் PhDயே படிக்கலை, டைரெக்டாக PG தான் முடிச்சிருக்கீங்க, முதுநிலை பட்டம் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். முதுநிலை பட்டம் படித்துவிட்டு அதை ஃபாலோ பண்ணி NET அண்ட் JRF முடிச்சிருக்கீங்கன்னா 77 மதிப்பெண்கள் வழங்குறாங்க. வெறுமனையாக நீங்கள் முதுநிலை பட்டம் மற்றும் NET நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 75 மதிப்பெண்கள் வழங்குறாங்க. ஸ்டேட் லெவலில் வைக்கக்கூடிய SCT முடிச்சிருந்தாலும் 73 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்குறாங்க. ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஒரு அரசு வேலைவாய்ப்பு வழங்குறாங்க. இந்த ஜாப் வந்து நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது, தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான். முதல் 11 மாதங்கள் வந்து தற்காலிகமாக
உங்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் சம்பளமாக வழங்குறாங்க. நீங்க இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து இமெயில் ஐடி மூலமா சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல அதிகாரப்பூர்வ இணையதளத்திலுமே ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க. நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. முழுவதும் இந்த நோட்டிபிகேஷனை படிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த 426 காலியிடங்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் வாரியாக வந்திருக்கு. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 426 காலியிடங்கள். இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்ல தான் நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா நீங்கள் இதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது. கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க. அதில் தான் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதற்கு இந்த இடத்துல பிடிஎஃப் ஃபைல் வச்சுருக்காங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை மாடல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபைலில் வச்சுருக்காங்க. இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் அப்லோட் பண்ணணும், எல்லாத்தையுமே தெளிவாக இந்த ஒரு மாடல் அப்ளிகேஷன் பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற இடத்துல கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குன்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஃபைனலாக அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த ஜாபுக்கு. சிம்பிளாக அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். வீட்டில் இருந்தபடி மொபைல் ஃபோன் இருந்தாலே போதுங்க, ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இமெயில் மூலமாக உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வரும். இல்லைனா இந்த வெப்சைட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிப்ரவரி 9ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.